பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு என்ன செய்யணும் என்கிற ஆலோசனையெல்லாம் கொடுத்து நடத்துகிறார். அப்போ வெறுமனே நான் ஜெபிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு மட்டும் சொல்லாதபடி ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனையின்படி நடக்க அர்ப்பணித்து கொண்டாதான் மெய்யான ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைக்கி கூட ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். என்ன காரியம் தெரியுமா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்ல, அதுக்கு ஒரு வழி சொல்கிறார். 40ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரை நம்பிடா நீ வாழ்கிற அப்படின்னு கேட்டால் சிலர் சொல்லுவாங்க, நான் படிச்சிருக்கேன்ல, எனக்கு வேலை கிடைக்கும், என் திறமையை நம்புகிறேன், என் படிப்பை நான் நம்புகிறேன், எனக்கு உதவி செய்ய எத்தனை பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அதனால் நான் வாழ்க்கையில் சரி முன்னேறிடுவேன். உங்களுடைய நம்பிக்கை உங்கள் மேலே இருக்குது, உங்கள் படிப்பு மேலே இருக்குது, திறமை மேலே இருக்குது, உங்களை தெரிஞ்ச நண்பர்கள் மேலே இருக்குது. அந்த ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன். நான் கர்த்தரை தான் நம்புகிறேங்க, என் படிப்பெல்லாம் இருக்கட்டும், படிக்க வச்சவர் கர்த்தர், எனக்கு திறமை கொடுத்தவர் கர்த்தர், அவர் என்னை கவனிப்பார், எனக்கு வேலை தருவார், என்னை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், என் நம்பிக்கை அவர் தான். அப்படி நம்புவது அவங்க தான் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு சமயம் ஒரு தாயார் சொன்னாங்க, ஐயா நான் ஒரு 300 ரூபா நான் கடன் வாங்கிட்டேன் ஐயா, பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி சென்னையில் பிள்ளைகள் இருக்காங்களேன்னு ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். எனக்கு 3 பிள்ளைகள் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, அவங்க ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா கூட அனுப்பிடலான்னு சொல்லி, அந்த காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் நீ வைங்களேன், அப்போ அது பெரிய விஷயம் தானே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா 3 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு கடனை கொடுக்கவே முடியல, அது இந்த மனசை ரொம்ப பாதிக்குது. அவங்க நல்ல விசுவாசி, ஜெபிக்கிறவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, துக்கத்தோடு சொல்கிறாங்க. அப்போ கேட்டேன், சரி நீங்கள் பிள்ளைகள் தர மாட்டேங்கிறாங்க, பணத்தை கொடுக்க முடியலன்னு சொல்கிறீங்க, 300 ரூபா பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க தான் கடன் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, யாரை நம்பி கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். பிள்ளைகள் 3 பேர் மெட்ராஸில் வேலை செய்கிறாங்க, சம்பளம் வாங்குகிறாங்க, ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து அனுப்பிடலாம்ல, பிள்ளைகளை நம்பி தான் வாங்கினேன், அங்கே தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு. என்னையா சொல்கிறீங்கன்னாங்க. ஆமாம், நீங்கள் கர்த்தரை நம்பலையே, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நான் அந்த பணத்தை திருப்பி தருவேன், ஆண்டவரே கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லாமல், என் பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க, பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க, அவங்க எனக்கு தருவாங்கன்னு அவங்க மேலே தானே நம்பிக்கை வச்சிங்க. ஓ, அது தப்பு தான். இப்போ பிள்ளைகளை நம்பக்கூடாதான்னா, கர்த்தர் தான் என் நம்பிக்கை, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர், நான் அவரை நம்புறதுனால என் பிள்ளைகள் மூலமாக அவர் எனக்கு அற்புதம் செய்யலாம், பிள்ளைகள் இல்லாமல் கூட அற்புதம் செய்யலாம், அவரால் முடியும், எனக்கு நம்பிக்கை அவர் தான் அப்படின்னு சார்ந்து கொள்ள நம்ம பழகணும். அப்போ ஆமாம், இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ ஆண்டவரை ஸ்தோத்திரம்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை நம்புகிறேன், என் பிள்ளைகளை நீ நம்பலை, உங்களை நம்புகிறேன், என் கடனை அடைக்கணும்னாங்க. ஒரே மாதத்துக்குள்ளே அந்த பணத்தை கிடைக்க பண்ணி அனுப்பிட்டாங்க. சொன்னாங்க, ஐயா கடனை அடைச்சிட்டேயா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயான்னாங்க. எப்படின்னு, பிள்ளைகள் இல்லை, வேறொரு வாசல் திறந்து கர்த்தரின் தேவை சந்தித்தார். அதுதான் கர்த்தர். நீங்கள் ஒன்றை எதிர்பார்த்து நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன் உங்களுடைய பிள்ளைகளே நம்பி வாழ்றதுனால தான் வயசான காலத்தில் பிள்ளைகள் மறந்துட்டாங்க, கைவிட்டுட்டாங்கன்னு மனவேதனை, துக்கம். நீங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் உன்னை எனக்கு தந்தார், உன்னை படிக்க வச்ச ஆளாகிட்ட நல்லாரு, என்ன கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்கள். பிள்ளைகளுடைய மனதில் மாற்றத்தை உண்டாக்கி அவங்களே உங்களுக்கு உதவி செய்கிற அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் அதை விட்டுட்டு, என் பிள்ளை தானே, நான் தானே படிக்க வச்சேன், நான் தானே என்னை கவனிக்கணும், அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால அவன் இருதயம் கடினப்பட்டு போகிறாரு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? என் நம்பிக்கை கர்த்தர் தான், நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன், அவர் என்னை போஷிப்பார், உடுத்து வைப்பார், நடத்துவார், கடைசி வரை காத்து கொள்ளுவார். அப்படி உறுதியை சொல்லி பாருங்களேன், நீங்கள் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. சரியா? இப்போ சொல்கிறீங்களா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தவறான இடத்துல நம்பிக்கை வச்சுட்டேன், என் சொந்த பலன், சொந்த ஞானம், சொந்த திறமை, எனக்கு இருக்கிற வாய்ப்புகள், வசதிகள், நண்பர்கள், இவங்களெல்லாம் நம்பிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு ஆள் தான் என் நம்பிக்கை, உங்களையே நான் நம்பி வாழ்க்கை நடத்துகிறேன், நீங்கள் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறீங்க, உங்கள் மேலே தான் நம்பிக்கை வைப்பேன்,
நீங்கள் என்ன எல்லாத்தையும் கவனித்து கொள்ளுவீங்க, பார்த்து கொள்ளுவீங்க, தேவை சந்திப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது முதல் கர்த்தரே என் நம்பிக்கை என்று வாழ அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.